குதிரை மகாராணா பிரதாப் சிங்குக்கு புகழ்மிக்க குதிரையாக இருந்ததோ, எப்படி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பிசி பேலஸ் என்கின்ற குதிரை புகழ்மிக்க சரித்திர பிரசித்தி பெற்ற குதிரையாக சொல்லப்பட்டதோ, தேசிங்க ராஜனுக்கு ஒரு பஞ்சகல்யாணி என்றார்களோ, அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் முத்துராமு. அழகான குதிரை. அது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த முத்துராமு என்கின்ற குதிரையில் ஏறித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவன் தம்பிமாரும் மற்றவர்களும் ராத்திரி நள்ளிரவில் 7ஆம் தேதி இரவு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை விட்டு போகிற போது தன் பட்டத்தரசி பெண்கள் மற்றவர்களிடத்தில் நான் திருச்சிக்கு செல்கிறேன், திருச்சிக்கு சென்று இந்த யுத்தம் அக்கிரமமான யுத்தம் என்று நம்பக்கத்தின் நியாயத்தை பிரிட்டிஷ் கம்பெனி மேலதிகாரியிடம் நான் எடுத்து சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு நான் திரும்பி வருகிறேன், நிலைமை மாறும், அதுவரை இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ராத்திரியிலே அவர் புறப்பட்டு செல்கிறார். சென்று கோலார்பட்டியிலே போய் தங்குகிறார். அரண்மனையிலே கோலார்பட்டி ராஜகோபால் நாயக்க மன்னருடைய அரண்மனையிலே தங்குகிறார். அவர் உபசரிக்கிறார், அவரை தங்க வைக்கிறார். இந்த செய்தி அறிந்து வெள்ளை படைகளும் எட்டயபுரத்து படைகளும் அந்த அரண்மனையை சூழ்ந்து கொள்ளும் வேளையில் உள்ளே இருந்து வெளியேறும் நேரத்தில் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் எப்படி ராமலிங்க விலாசத்திலே தங்கள் வீரத்தை நிலைநாட்டி நாட்கள் பலவாக குற்றாலத்துக்கு வர சொல்லிவிட்டு திருநெல்வேலிக்கு வர சொல்லி குற்றாலத்துக்கு வர சொல்லி பிறகு சொக்கம்பட்டி திருவில்லிபுத்தூர் கமிதி வழியாக ராமநாதம் வரை அழைத்து சென்று அவமானப்படுத்த முயன்றானே ஜாக்சன், அவனுடைய அரண்மனைக்குள்ளே சென்ற சிங்கம் கட்டபொம்மன் அவன் அவமானப்படுத்த முனைந்த போது, சிறைபிடிக்க முனைந்த போது, வாழ்வீசி தப்பி வரும் வேளையில் தளபதி கிளார்க்கை அவன் எப்படி வீழ்த்தினான் வெள்ளைக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். சூழ்ந்து கொண்ட படை வீரர்கள் மத்தியில் சுழந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ் அங்கே ஜாக்சனுடைய மெய்காவல் தளபதியாக இருந்த கிளார்க்கினுடைய மார்பை ஊடுருவி சென்றது அவனுடைய பட்டாக்கத்தி என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரனான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனும் ஊமைத்துறையும் வாழ் சுழற்றி கோலார்பட்டி அரண்மனைக்கு வெளியே சூழ்ந்த படைகளை சிதறடித்து விட்டு அங்கே இருந்து தப்பி செல்கிறார்கள். அதில் தான் தாராபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடிபட்டுக் கொண்டார். அவரை நாகலாபுரத்துக்கு கொண்டு சென்று இவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மந்திரி, இவன் தான் அத்தனைக்கும் காரணம் என்று சொல்லி அவன் தலையை வாங்கி அவரை தூக்கிலிட்டு கொண்டதற்கு பிறகு தலையை வெட்டி ஈட்டியிலே சொருகி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து தாராபதி சிவசுப்பிரமணிய தலையை ஈட்டியில் குத்தி நட்டு வைத்தார்கள். இந்த கட்டத்துக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்சிக்கு செல்வதற்கான மார்க்கம் எது என்று தேடுகிற பொழுது எப்படியோ உளவாளிகள் மூலமாக தகவல் தெரிந்து கொண்ட வெள்ளைக்காரன் கலெக்டர் லூசிங்டன் புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் உம்முடைய சமஸ்தானத்துக்கு வருவதாக நாங்கள் அறிகிறோம். கட்டபொம்மனுடைய கோட்டை சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பட்டாளம் அழிக்கப்பட்டு விட்டது, பாளையம் பறிபோகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் புதுக்கோட்டைக்கு வருகிறான், கம்பெனிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்று கலெக்டர் லூசிங்டன் புதுக்கோட்டை மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் பதில் கடிதம் எழுதுகிறார், நான் விசுவாசத்தோடு கம்பெனிக்கு இருப்பவன், இந்த கம்பெனிக்காகவே நான் இருக்கிறேன், வெள்ளையர்களுக்காகவே இருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்துக்கு சரியான வாய்ப்பு காண்பிப்பதற்கு கட்டபொம்மன் என்னுடைய பகுதிக்குள் வந்தால் அவனை பிடித்துக் கொடுப்பதை விட எனக்கு என்ன வேலை இருக்கிறது? என்னை என்றைக்கும் கம்பெனி என் விசுவாசத்தை நீங்கள் மெச்சுகின்ற விதத்தில் அடியேரை என்றைக்கும் உங்கள் ஊழியக்காரனாக வைத்திருக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு இரண்டாவது கடிதம் போகிறது, மூன்றாவது கடிதம். அதில் தான் கலியாப்பூர் காட்டில் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து வைத்திருக்கிறேன், கட்டபொம்மனை வைத்திருப்பது எவ்வளவு ஆபத்தான காரியம் என்று உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் அவனை வைத்திருப்பது யமனை கையிலே வைத்திருப்பதை போல என்ற விதத்திலே கடிதம் எழுதுகிறான். அதற்கு பிறகுதான் இங்கே கொண்டு வந்து ஒரு விசாரணை நாடகத்தை நடத்துகிறார்கள். அந்த விசாரணையிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியதை முன்பு குறிப்பிட்டிருக்கின்றேன். 5 குற்றச்சாட்டுக்கள். துபாஸ் ராமலிங்க முதலியார்
வெள்ளையன் கொடுத்த குற்றச்சாட்டுக்களை தமிழிலே மொழிபெயர்த்து சொல்கிறார். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழில் சொல்லுவதை பானர்மேனுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொல்கிறார். அதுதான் அந்த கடைசி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுகிற போதுதான் என்ன அழகாக சொல்கிறார் அந்த வீரன். அந்த இடத்திலும் நான் ஜில்லா கலெக்டரை போய் காத்து கிடந்து பார்ப்பதற்கு நான் ஒன்றும் கலெக்டருக்கு எடுபடி இல்லை என்று பதில் சொன்ன கட்டபொம்மன், நீங்கள் என்னுடைய பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்து வந்தீர்கள், என் அருமை மக்களை அழித்தீர்கள், என் நாட்டை கொள்ளையடித்தீர்கள், கொன்று குவித்தீர்கள். எனதருமை பாஞ்சாலங்குறிச்சியை அழிப்பதற்கு படையெடுத்து வந்த நீங்கள், நான் உங்களை எதிர்த்து உங்களிலே பலரை கொலை செய்தேன் என்று குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். படையெடுத்து வந்து எங்களை அழிக்க துணிந்த தளபதிகளே இங்கே நீதிபதிகளாக காட்சியளிக்கின்ற விசித்திரத்தை உலகம் பார்க்கிறது. என்ன அழகாக பேசியிருக்கிறார். என்னை தாக்கிய தளபதிகளே இங்கே நீதிபதிகளா? இதுவா நீதிமன்றம்? என்ன பொருள் பொதிந்த வார்த்தைகள் கட்டபொம்மனின் வார்த்தைகள். அதற்கு பிறகு தூக்கிலிட சொல்லி உத்தரவிட்டு விட்டு போய்விட்டான் பானர்மேன். 17ஆம் தேதி அவன் கடிதம் எழுதுகிறான், மேலதிகாரிகளுக்கு எழுதுகிறான். நேற்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாகிவிட்டது. ஆனால் தூக்கிலிடப்படுகிற பொழுது அவன் நடந்து கொண்ட நடவடிக்கையை நான் தெரிவிக்க வேண்டியது அவசியம். அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து சென்ற அந்த ஆணித்தரமான போக்கு, அழுத்தமாக அடி எடுத்து வைத்த போக்கு, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த பாளையக்காரர்கள் மீது அவன் வீசிய ஏளன பார்வை, இவையெல்லாம் எப்படிப்பட்ட வீர உணர்ச்சி இங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான். அதிலேதான் கடைசியாக ஓ முருக கடவுளே என்று கொள்கிறட்டவாறு அவன் தூக்கு கயிற்றை தாராகவே கழுத்திலே மாட்டிக்கொண்டதாக அந்த சரித்திரம் சொல்லுகிறது. தம்பி ஊமத்துறையை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான். நான் போர்க்களத்தை விட்டு வெளியே வந்தேன், போர்க்களத்திலேயே மடிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை திரைப்படமாக தயாரித்த நடிகர் திலகம் அவர்கள் இந்த இடத்துக்கே வந்து, எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை 10 கட்டளைகள் படத்தை தயாரித்த சிசில் பி டிவில்லி எகிப்துக்கே சென்று எந்த இடத்திலே 10 கட்டளைகளினுடைய பழைய ஏற்பாட்டு செய்திகள் இருக்கிறதோ பைபிளிலே, அந்த இடங்களுக்கே சென்றவன் படத்தை தயாரித்தானோ, அதை போல பாஞ்சாலங்குறிச்சிக்கு நேரடியாக வந்து, இதோ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நேரடி வாரிசு பீமராஜா அவர்களுடைய பெரியப்பா அவர்களை, சுப்பிரமணியத்துறை அவர்களை சந்தித்து அவரிடத்திலே ஆசி பெற்று அந்த புகைப்படத்தை இடத்திலே காண்பித்தார்கள். அவரிடத்திலே ஆசி பெற்று வீர சக்கமதேவி கோயிலுக்குள்ளே சக்கதேவியினுடைய ஆலயத்துக்கு சென்று சக்கதேவியை வழிபட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை தண்ணிலே எடுத்து தண்ணீரில் கரைத்து சிறிது அந்த மண்ணையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மண் கரைத்த அந்த கரைசலை கொஞ்சம் பருகிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர் படப்பிடிப்புக்கு தயாரானார் என்ற செய்தியையும் அந்த புகைப்படத்தையும் காண்பித்தார்கள். பக்கத்திலே நிற்பது யார் அடையாளம் தெரியவில்லையே, கருகரு என்று இந்த அடர்ந்த மீசையோடு இருக்கிறார், இவர் யார் என்று கேட்டேன். அவர்தான் சிலம்பு செல்வர் மாப்போசி, அவர் நடிகர் திலகத்துக்கு பக்கத்திலே நிற்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். அதைவிட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மரணத்துக்கு பிறகு, அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த வம்சத்தினரை கொண்டு போய் திருச்சி சிறையிலே அடைத்திருந்த வேளையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு என்று கம்பெனி செல்வம் என்ற ஒரு பெயருடைய ஒரு வீர மகனை நான் அந்த ஆவணத்தை இப்பொழுது பார்த்தேன். திருச்சி சிறையிலே வைத்திருக்கிறார்கள். கம்பெனி செல்வம் என்று பெயருடைய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மகனை, அந்த வாரிசை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுதான் இதுவரை செய்தி. ஆனால் அங்கே அவருடைய வாரிசாக இவர்தான் வாரிசு கம்பெனி செல்வம். இவர் இறந்து 1 வருடம் ஆகிறது. ஆகவே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரனாக தளவாய் குமாரசாமி துரைக்கு நாங்கள் இந்த உரிமையை வழங்குகிறோம் என்று 1872ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு முத்திரையை பதிப்பித்து பின்னாளிலே தளவாய் குமாரசாமி துரையினுடைய நேரடி பெயர்தான் இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கின்ற பீமராஜா என்ற ஜெகவீரபாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மத்துறை என்பது. ஆக கட்டபொம்மனுடைய வம்சாவளியிலே வந்த
ஒரு வீர திருமகன் தான் இன்றைக்கு வறுமையும் வசதியற்ற